الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹு தஆலா சுதந்திரமான நிலையை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் மகத்தான 2 அருள் கொடைகள் இருக்கின்றன. அதுதான் சுதந்திரமாக வாழக்கூடிய நிம்மதியான பாதுகாப்பான சூழலாகும். 2வது தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய உணவாகும். அல்லாஹு தஆலா சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையை நமக்கு இந்த இந்திய நாட்டிலே வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாழ்வாதாரத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இதற்காக வேண்டி இஹ்லாசுடன் அல்லாஹுவை வணங்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, குடியரசு தினம் என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாகும். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பாக, இந்த அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நடைமுறை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியாகும். அதற்கு முன்பாக இருந்த ஆட்சி நடைமுறை என்பது முகலாய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள் ஆண்ட ஆட்சி நடைமுறையாகும். பாருங்கள், அல்லாஹு தஆலா ஆங்கிலேயருக்கு முன்பாக முஸ்லிம்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த இந்திய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்புகளை, முன்னேற்ற நிலைகளை கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலா இந்த ஆட்சி மாற்றங்களை பற்றி கூறும்போது, தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், தில்கல் ஐயாம், அந்த நாட்களை, நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாமே மாற்றி மாற்றி வருகிறோம். சிலருக்கு ஆட்சி பொறுப்பை நாம் கொடுக்கின்றோம். சில நாட்களுக்கு பிறகு வேறொரு மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி பொறுப்பை என்ன செய்கின்றான்? கொடுக்கின்றான். இது அல்லாஹுடைய வல்லமையில், கட்டுப்பாட்டில் உள்ளதாகும். அல்லாஹுடைய கையில் உள்ள ஒரு நிலையாகும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரசியல் அமைப்பு என்பது முகலாய மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சி நடந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த அரசியல் அமைப்பு என்பது நடைமுறைக்கு வந்தது. இந்த அமைப்பினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், நீதியை நிலைநிறுத்துவது, சமத்துவத்தை பேணுவது. உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தான் என்ன செய்தார்கள்? ஆட்சி பொறுப்பிலே இருந்தார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது. இந்தியாவில் பிறந்த அனைத்து குடிமகனும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும், நீதமாக நடைபெற வேண்டும், மக்களுக்கு மத்தியில் பாகுபாடு, வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுதான் இந்த அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்லப்படும். டாக்டர் அம்பேத்கர் மூலமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சட்டமாகிறது அனைவருக்கும் நீதியை கொடுக்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம், நமதுடைய மார்க்கமும் இதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அதுவும் நாமும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இக்ராம், மக்களை மதித்து செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. உஹுவா, சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஆகவே இந்த குடியரசுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் இந்த விதத்தில் நாம் ஒரு ஒற்றுமையான நிலை நமக்கு ஏற்படுகிறது. எந்த ஒரு வேறுபட்ட நிலை நமக்கு கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு மாணவர்களே, இந்த குடியரசு தினத்திலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பக்கமாக செல்ல முயற்சி செய்ய வேண்டும். நல்ல அஹ்லாக்குடையவர்களாக, நாட்டின் மதிப்பை, சட்டங்களை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக நாம் வளர வேண்டும்.
இன்று வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், அரசியல் அமைப்புகளில் நம் சமூகம் மிக பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம் சமூக மக்கள் அரசியலில், அரசியல் சட்டங்களில், அரசு சார்ந்த துறைகளில், அதிகார துறைகளில் மிக பின்தங்கிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில காரணங்களை உங்களுக்கு நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். அதில் முதலாவது, இஸ்லாமிய மக்களாகிய நம்மிடத்தில் சரியான ஈமான் இல்லை. ஆங்கிலேய ஆட்சிகளுக்கு முன்பாக, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிகளுக்கு முன்பாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை வழங்கியிருந்தான். ஆனால் இப்போது அந்த நிலைகளை எல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான மிக முக்கியமான காரணம், ஈமான் நம்மிடத்திலே குறைந்திருக்கின்றது. ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹினு, நீங்கள் பலவீனப்பட்டு விடாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றார். நம்மிடத்திலே ஈமான் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அளவிற்கு நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய சமூகத்தில் ஈமானை நாம் பலப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக உங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது. மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் வருங்காலத்தில் இந்த உம்மத்தினுடைய அறிஞர்களாக இன்ஷா அல்லாஹ் ஆக இருக்கின்றீர்கள். எனவே ஈமானை பற்றி முழுமையான அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த உம்மத்தில் போய் ஈமானை பற்றி நீங்கள் பரப்ப வேண்டும். அதன் மூலமாக இந்த உம்மத்தில் ஈமான் அதிகமாகும் போது அல்லாஹு தஆலா முன்னேற்றத்தை இந்த உம்மத்திற்கு கொடுப்பான். இரண்டாவதாக, நம்முடைய இந்திய நாட்டில் முஸ்லிம்கள் பின்னடைவுக்கு சென்றதற்கான இரண்டாவது காரணம், இரு உலக கல்வியிலும் பின்னடைவு அடைந்திருக்கின்ற நிலைதான். பாருங்கள், ஆலிம்களாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே உலக கல்வி என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. குடியரசுத் தலைவரை பற்றி இன்று கேட்டால் நம்மில் பல பேருக்கு தெரியாத நிலைதான் இருக்கின்றது. மார்க்க அறிவு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன இல்லை? உலகம் சார்ந்த அறிவு நம்மிடத்திலே இல்லை. இது நம்முடைய பின்னடைவுக்குண்டான காரணமாக இருக்கின்றது. மற்றொரு பகுதியில் பார்க்கின்ற பொழுது உலக அறிவு இருக்கின்றது. இஸ்லாமிய சமூகத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அதிகம் இல்லை, ரொம்ப குறைவு. குறைவாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வை பற்றியான அறிவு இல்லை, ஈமான் இல்லை, மார்க்கத்துக்கு முரணாக செயல்படக்கூடிய நிலைகள் இருக்கின்றது. எனவே இரண்டு கல்வியிலும் மேல்நிலையை நாம் அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் கூறுகின்றான், இறைவன் முதலாவது இலக்கிய வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு, உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அனைத்தையும் படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் படிப்பீராக என்று அல்லாஹு தஆலா படிப்பை முன்னிலைப்படுத்தி முதல் வசனத்தை இறக்கியிருக்கின்றான். எனவே படிப்பு ரொம்ப அவசியமாகும். இரு உலக கல்வி நீங்கள் திறனாக படிக்க வேண்டும். இறைவன் வாக்குறுதி அளிக்கின்றான், யார் படித்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேல்நிலை கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் சூரத்துல் முஜாதிலாவில் கூறுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களில் ஈமான் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை படித்தரத்தை உயர்த்துகிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கல்வி படித்தால் நிச்சயமாக அவருக்கு மேல்நிலையை அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யாராக இருந்தாலும் சரி. நாம் பார்க்கின்றோம், நம்முடைய சமூகத்தில் இதர சமூகத்திலும் கல்வியாளர்களுக்கு மேல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பு மாணவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வி நிலையை பற்றி நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். உலக கல்வியில் நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம், மார்க்க கல்வியில் எந்த அளவுக்கு நாம் இருக்கின்றோம், எவ்வளவு நேரங்களை நாம் வீண் வரையம் செய்கின்றோம் என்பதை சுய பரிசோதனை செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த சமூகத்தை நீங்கள் வலுவான சமூகமாக கட்டமைக்க முடியும்.
அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஅஹதுல் ஹிக்மா நல்ல ஒரு பாட நெறியை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆஃப் குர்ஆன், ஆரம்பத்திலேயே குர்ஆனுடன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் குர்ஆனை மனனம் செய்து உலக கல்வியின் திறனாக படிக்க வேண்டும் என்ற ஒரு பாட நெறியை உருவாக்கி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஹல்காவினுடைய மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு மாணவர்களை கூர்ந்து கவனியுங்கள். விளையாட்டாக உங்களுடைய காலங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இந்த பருவத்தில் உலக கல்வியும் திறனாக நீங்கள் விளையாட்டாக இல்லாமல் திறனாக கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து உள்ள மேல்நிலைதான் 11th +1 +2 உடைய கல்வியுடன் சேர்த்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலை. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிலையில் தான் மஅஹதுடைய மாணவர்கள் நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப இதில் வரக்கூடிய மார்க்க கல்வியின் திறனாக நீங்கள் படிக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அகீதாவில் நாம், ஈமானில் நாம் பின்னடைவில் இருக்கின்றோம், நம்முடைய சமூக பின்னடைவில் இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த மஅஹதுடைய கல்வி காலகட்டங்களில் ஈமானுடைய கல்வியை உறுதியாக கற்றுக்கொள்ளுங்கள், திறனாக கற்றுக்கொள்ளுங்கள், சட்டங்களை திறனாக கற்றுக்கொள்ளுங்கள். மாலை பொழுதிலே படிக்கக்கூடிய, பகல் பொழுதிலே படிக்கக்கூடிய உலக கல்வியை திறனாக கற்றுக்கொள்ளுங்கள். நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். அதில் வரக்கூடிய ஹிஸ்டரியை நல்லா படிங்க, அதுல வரக்கூடிய சயின்ஸை நல்லா படிங்க. மார்க்கம் கற்றுக்கொள்ள சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பயன் தரக்கூடியவற்றை கற்றுக்கொள்வதில் ஆவலுடன் ஆசையுடன் நீ ஈடுபடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்டிப்பாக இரு உலக கல்வியிலும் நாம் மேல்நிலை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய நேரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பு மாணவர்களே, கவனத்துடன் நீங்கள் விளையாட்டாக இல்லாமல் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்திற்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய இந்த படிப்பை என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், மார்க்க கல்வியுடன் சேர்த்து உலக கல்வியும் திறனாக நீங்கள் படியுங்கள். +1 +2 முடித்த பிறகு அண்டர் கிராஜுவேட்டுடன் நீங்கள் குல்லியாவுடைய ஷரியாவுடைய படிப்பை நீங்கள் தொடருங்கள். அதன் பிறகு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஒரு பட்டதாரியாக நீங்கள் ஆகுவதுடன் இந்த உம்மத்திற்கு சிறந்த ஹாஃபிதுகளாக நீங்கள் வர வேண்டும். அதை தொடர்ந்து சிறந்த ஆலிம்களாக நீங்கள் வர வேண்டும். அதை தொடர்ந்து சிறந்த பட்டதாரிகளாக, சிறந்த அதிகாரிகளாக, IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, இன்னும் பல துறைகளில் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய, லஞ்சம் வாங்காத இந்த உம்மத்திற்கும் இந்த ஏனைய மக்களுக்கும் நல்ல சிறந்த பயனை தரக்கூடிய சிறந்த பயனாளர்களாக நீங்கள் வர வேண்டும். சும்மா சாதாரணமாக இங்க நிக்கிறீங்க, ஆனால் நாளைய தினத்தில் நீங்கள் சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நேரங்களை வீணாக்கி விடக்கூடாது. அடுத்து நம்முடைய சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கான 3வது காரணம் சிந்தனை மற்றும் ஒழுக்க மாற்றம். இன்று நம்முடைய சமூகத்தில் நாம் காண முடிகிறது, மக்களுக்கு மத்தியில் ஹிஸ்பியத், இயக்க வெறிகள் அதிகமாகிவிட்டது. முஸ்லிம் சமூகத்தில் பல இயக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயக்கமாக பிரிவது என்பது சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமாகும், மிகப்பெரிய ஒரு சோதனையாகும். அல்லாஹு தஆலா இதை தடுக்கின்றார். அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் பிரிந்து விடாமல் அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அனைவருமாக ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நம்முடைய சமூகத்தினுடைய பின்னேற்றத்திற்கான வீழ்ச்சிக்கான காரணங்களில் 3வது காரணமாக இருப்பது ஹிஸ்பியத், இயக்க வெறிகள் கொண்டு மக்கள் திசை திருப்பப்படுவதுதான். பல இயக்கங்கள், பல கட்சிகள் காணப்படுகின்றது. இதன் மூலமாக நம்முடைய சமூகம் கூறு போட்ட சமூகமாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு இயக்கத்திலும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது.
இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக குர்ஆன் சுன்னாவை வலுவாக கற்று அதை பின்பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய சிறந்த அறிஞர்களாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை போல, இமாம் ஷாஃபிஈயை போல, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாவை போல நீங்கள் வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்ததாக நம்முடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய கோஷங்கள், வெளியிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்வது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி நிலையை மார்க்க நமக்கு போதிக்கவில்லை. கல்வி வளர்ச்சியை நமக்கு போதிக்கிறது. நாம் கல்வி வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர வெளி ரோடுகளில் நின்று போராட்டங்கள் செய்வது, கலகங்கள் செய்வது, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவது என்பது மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்கத்திற்கு மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியங்களில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு போதித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, லா தசுப்பு உமராஅக்கும், உங்களுடைய ஆட்சியாளர்களை நீங்கள் திட்டாதீர்கள், வலா தகுஷூஹும், அவர்களுக்கு ஏமாற்றம் செய்யாதீர்கள், வலா துபகிதுஹும், அவர்களை கோபப்படுத்தாதீர்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஸ்பிரு, உங்களுக்கு அநீதமான நிலை ஏற்படுமையானால் அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, கல்வியிலே வளர்ச்சியை மேற்கொண்டு வருவது என்ற நிலையை நாம் மேற்கொள்ளும் போது அல்லாஹுடைய உதவி காரியம் என்பது மிக நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய சமூகத்தை நாம் காண முடிகிறது, ஏதாவது ஒரு கட்சிக்காரருக்கு பின்னால் நின்று கோஷங்கள் எழுப்புவதும் பின்னாலே செல்வதும் அல்லாஹ்வை மறப்பதும் என்ற நிலை காணப்படுகிறது. அல்லது ரோடுகளில் நின்று போராட்டங்களை தங்களுடைய நேரங்களை கழிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் அனைத்தும் இஸ்லாம் போதிக்காத ஒரு நிலையாகும். இஸ்லாம் போதிக்கக்கூடியது நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலோங்கியவர்களாக வர வேண்டும். அல்லாஹ்வை தவக்கல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமூக பின்னேற்றத்திற்கான 4வது காரணம் பொருளாதார சுய முன்னேற்றம் இல்லாதது. பொருளாதாரத்தில் நம்முடைய சமூகம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். காரணம், நமது நாட்டிலே இருந்து பொருளாதாரத்தை நீதமாக கடைபிடித்து பொருளாதார வளர்ச்சியை மேற்கொள்வதற்கு மாற்றமாக நம்முடைய சமூகத்தில் பலர்கள் வெளிநாட்டை நோக்கி செல்கிறார்கள். இதனால் நம் உள்நாட்டில் இருந்து முன்னேறக்கூடிய நிலை குறைந்து வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டிலே இருந்து சிறு தொழில்களை, சிறு குறு தொழில்களை ஹலாலுடன் தொடங்கி நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். 5வது, நாட்டிற்காகவும் நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தால் ஹிதாயத்திற்காகவும் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு நலவு ஏற்படுவதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய சமூகத்தில் ஆட்சியாளர்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய போங்குதான் அதிகமாக காணப்படுகிறது தவிர துஆ செய்தல் என்பது குறைவாக இருக்கிறது. பாருங்கள், ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், லவ் அன்னலி தஅவத்தன் முஸ்தஜாபா, எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் பிரார்த்தனை ஒன்று இருக்குமையானால் மா ஜஅல்துஹா இல்லா ஃபிஸ் சுல்தான், அந்த துஆவை ஆட்சியாளருக்காக நான் ஏற்படுத்துவேன். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் இதற்கான காரணம் கேட்கப்பட்டது. யா அபா அலி ஃபஸ்ஸிர் லனா ஹாதா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றுக்கான விளக்கத்தை கூறுங்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது இமாம் அவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், இதா ஜஅல்துஹா ஃபிஸ் சுல்தான், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவை ஆட்சியாளருக்காக நான் ஏற்படுத்திக் கொள்வேனேயானால், ஆட்சியாளருக்காக நான் செய்வேனேயானால் ஸலஹ, அந்த ஆட்சியாளர் சீர்பெற்று விடுவார். ஆட்சியாளர் சரியான ஆட்சியாளராக ஆகிவிட்டால் ஃபஸலஹ பிஇஸ்லாஹிஹி அல் இபாத் வல் பிலாத், அவருடைய சீர்திருத்தத்தின் மூலமாக நாடும் குடிமக்களும் அல்லாஹ்வுடைய அடியார்களும் சீரான நிலையை பெறுவார்கள் என்ற கருத்தை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிறந்து வாழக்கூடிய இந்த நாட்டிற்காக துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, கற்றுத்தராங்க, அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். வஇத் قال இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இந்த நகரத்தை நீ பாதுகாப்பானதாக நிம்மதியானதாக ஆக்கு என்று துஆ செய்றாங்க. அல்லாஹ் இதை ஏன் கற்றுத் தருகிறான்? நாம் இருக்கக்கூடிய பகுதி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற துஆவை நம்ம கேட்க வேண்டும்.
அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த நாட்டை நீ சீராக ஆக்கு, இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை நீ சீராக்கு, முஸ்லிம்களுக்கு பாதகம் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு நல்ல விதமா நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக நீ மாற்று, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, அவர்கள் மூலமாக முஸ்லிம் மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ நல்ல நிலையை ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்தை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். மிக முக்கியமான ஒரு 5 காரணங்களை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வருங்காலங்களில் நான் சிறந்த ஹாஃபிஸ், ஆலிம், சிறந்த பட்டதாரியாக ஆகி சிறந்த ஒரு அதிகாரியாக, சிறந்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர் அல்லது நல்ல ஒரு உஸ்தாத், நல்ல ஒரு தாயாக இருந்து இரு உலக கல்வியும் சிறப்பாக கற்று இந்த சமூகத்திற்கு வழிநடத்தக்கூடிய சிறந்த ஆளுமையாக அல்லாஹுடைய பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதியினால் இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். அதற்காக நான் முயற்சி செய்வேன். என் நேரங்களை நான் வீணாக்க மாட்டேன் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளலாமா? வருங்காலத்தில் இந்த நாட்டினுடைய குடியரசு தினத்திலே நீங்கள் இந்த உம்மத்திற்கும் ஏனைய மக்களுக்கும் சிறந்த செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டாக நீங்கள் வர வேண்டும். வருவீர்களா? இன்ஷா அல்லாஹ். நல்ல அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இரு உலக கல்வியிலும் அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அதே நேரங்களை வீணாக்காமல் கற்றுக்கொண்டால்தான் அது கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நேரங்களை வீணாக்காமல் கற்றுக்கொள்ளலாமா? அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ அந்த நல்ல காரியங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.